வணக்கம் வணக்கம் சீத்தமிழ் நேருக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களாக வைத்திரன் வணக்கங்கள். சென்னையில் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கேம் விளாண்டே ஆகும், வின்னராக வந்தே ஆகும், ரன்னராக வந்தே ஆகும், எல்லாத்துக்கும் மேலே டான்ஸ் ஆடியே ஆகும்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய் ஹாய் ரைட். இந்த பக்கம் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் ஹாய். அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பார்க்கில் வந்து ஏகப்பட்ட மக்கள் கூடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜீ தமிழ் சார்பாக ஹாய் சொல்லிக்கோம். ஹாய் ரைட். மிகப்பெரிய கூட்டம் இருக்காங்க இன்னைக்கு. அந்த பக்கம் அவங்க லாஸ்ட்டில் மைக் கொடுங்க அவங்ககிட்ட. மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரண். உங்களுக்கு பிடித்த கலர்? எனக்கு பிடிச்ச கலர் கிரீன். அதான் கேட்டேன். கிரீன். கிரீன் ஏன்? கிரீன் அது எப்பவுமே கொஞ்சம் பசுமையா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவீங்க கிரீன்னா பசுமையா இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். அது சென்டிமெண்டா அது அப்போல இருந்தே பழகிச்சு. ஓ சூப்பர் சூப்பர் நைஸ். கை தட்டலாம். அவங்க அடுத்த மேடம் உங்க பேரு? ராதிகா. ராதிகா. ராதிகா ரைட். உங்களுக்கு பிடித்த நிறம்? பிளாக். பிளாக் ஏன்? பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப காம்பினேஷன். அப்பனா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிருக்கணும். ஏன் பிளாக் மட்டும் சொன்னீங்க? பிளாக் தான் பிடிக்கும். பிளாக் தான் பிடிக்கும் ஏன்? சும்மா பிடிக்கும் அவ்வளவுதான். இது கருப்பு தான் ரொம்ப அழகு. கருப்பு தான் ரொம்ப அழகா? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து ப்ளூ போட்டு வந்துட்டேனே. சரி பரவாயில்ல போயிட்டு போங்க. இவங்க கொடுங்க. மேடம் வணக்கம், உங்க பேர்? ஹாய், என் பேர் பத்மபிரியா. ஹாய், என் பேர் பத்மபிரியா. என்ன பிடிச்ச கலர்? எனக்கு பிடிச்சது பிங்க். பிங்க் ஏன்? எனக்கு என் பொண்ணுக்கு பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும். என்னடா குழப்பமா இருக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? 8 years. 8 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? 8 yearsக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது எல்லோ. ஓ உங்க பொண்ணுக்காக நீங்க எல்லோல இருந்து பிங்கா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. வெரி நைஸ் சூப்பர். கை தட்டலாம், ஒன்றும் தப்பா இருக்க மாட்டாங்க. வணக்கம், உங்க பேரு? சுபத்ரா. சுபத்ரா. உங்களுக்கு பிடித்த நிறம்? சிகப்பு. சிகப்பு ஏன்? என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்றும் பேசல, அங்கே கொடுத்துருக்கு. இது எதுக்கு வம்பு நமக்கு? வணக்கம் மேடம். புஷ்பலதா மேடம் அங்க பாருங்க. உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? பச்சை ஏன்? பசுமைன்னு சொல்லிட்டாங்க மேடம், ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. அதேதானா? என்னடா இது? சரி பரவாயில்ல, பச்சை. வணக்கம் மேடம். ஹலோ, உங்க பேரு? உமா. உமா. வெறும் உமா? ஒன்லி உமா. இல்ல உமா மகேஸ்வரி, உமா மாலினி? உமா 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 ரைட். உமா அவர்களுக்கு பிடித்த கலர் என்னவோ? எல்லோ. எல்லோ காரணம்? மங்களம். அரவிந்தா கண்டுபிடிச்சா. டீம் ஏ அண்ட் டீம் பி இதன் அடிப்படையில் தான் நீங்கள் விளாட போகிறோம். டீம் ஏக்கான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வீலரோ இல்லை காரோ வண்டி ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து ஒரு 1 வே. காலையில் நல்ல பீக் ஹவர்ஸ், டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு, கரெக்டாக அவங்கள நிப்பாட்டிட்டாரு. என்ன சொல்லி சமாளிச்சுட்டு இல்லை ஃபைன் கட்டிட்டு போவீங்களா இல்லை அவரை ஏமாற்றி ஓடி போவீங்களா என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். டீம் ஏ ஆக்டிவிட்டிக்கு கேம் தர அப்புறங்க, அதுக்கப்புறம் தான் கேம் விளாட போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டிட்டு வரீங்க? வண்டி நிப்பாட்டுமா பச்சு. என்னது மைக்கு? சார் சாவி. எதுக்கு சார் அர்ஜென்ட்ல தெரியாம வரலாமா? சார் இல்ல சார், இது 1 way தெரியாம இப்படியே திரும்பிடுறேன் சார். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய போர்டு, ஹோம் மினிஸ்டர். அது சரி, அதுக்கு பின்னாடி பேர் 1 way போட்டு இருக்கோம். இல்ல சார், இப்படியே டர்ன் பண்ணிடுறேன் சார். 2 அடி தான் சார் வந்திருக்கேன் நானு. வண்டி நம்பர் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அது வண்டி நம்பரா? வண்டி நம்பர் சார் 1500 ரூபாய் ஃபைன் சார். 100 rupees. 1500 சார். 150. 1200 சார் ப்ளீஸ் சார். 2 ஸ்டெப் தான் சார். 1200 ஃபைன் சார். 200 சார். 1000 ரூபாய் வேணாம், எனக்கும் வேணாம். எனக்கு வேணும். நீங்க எப்படி முடிவு பண்ணிக்கலாம்? உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம் சார். அதுக்கு மேல இல்ல சார், எக்ஸாம் எழுத வந்து. மேடம் கவர்மெண்ட் ரூல் நான் தட்ட மாட்டேன் மேடம். 1000 ரூபாய் மினிமம் ஃபைன். உண்மையில சார் எனக்கு மேக்கப் கிட் வாங்குறதுக்காக எடுத்துட்டு வந்த பைசா மேக்கப் கிட்டா? அப்ப கண்டிப்பா கிடையாது. 1500 ரூபாய் ஃபைன். மைக்க பக்கத்துல வச்சுங்க, இல்லாட்டி அதுக்கும் ஃபைன் போடுவேன் சார். 200 தான் சார் ப்ளீஸ் சார். இல்ல மேடம் மினிமம் ஃபைனே 500 தான் சார். 300. 500 rupees. என்ன பேரம் பேசிட்டு இருக்கீங்க? நான் கத்திரிக்காய் வியாபாரம் பண்றேன் சார். 2 அடி தான் வந்து எதுக்கு? நோ, 1 வேல வர்றது வந்து பனிஷபிள் மேடம். நான் வந்து ஃபைன் போட்டே ஆவேன். சார் சாவி கொடுங்க சார். 300 வெச்சுக்கோங்க. 500 கொடுங்க. 4 சார். 5 4 சார். 1500 ரூபாய் 500 ரூபாய் வந்து எப்படி வசதி? 4.5. பார் ரியல் எஸ்டேட் மாதிரி ஆயி போச்சு கடைசில. சென்னைக்கு மிக மிக அருகில் ஸ்கொயர் ஃபீட் சார். 4.5. 4.5 சாவி சார். சரி 50 ரூபாய் நான் போட்டு கட்டுறேன். இந்தம்மா சாவி. थैंक यू சார். போங்க. வேற ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேங்க. மேக்கப் கிட் வாங்குறக்கா வச்சுருக்கோம் சார். ஏன் சார் எடுக்கிறீங்களா? மேக்கப் கிட் வாங்குற ஆளு. அடுத்து யார் வராங்க? நான் நிப்பாட்டுமா? எவனா இப்படி பார்த்துட்டே வருவாங்களா? 1 வேல வந்துட்டா டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டா ஐயோ பார்த்துருவாங்களே இவங்க. என்ன நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க? நிப்பாட்டுங்க.
சார் சார் கீ ஏன் சார் எடுக்கிறீங்க? ஒன்-வேல வந்தீங்கல்ல சார் மைக் ஆஃபீஸ் பக்கத்துல அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன் சார். ஆடிட்டிங் சார் இன்னைக்கு ஆஃபீஸில். ஆடிட்டிங்னால ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட் பண்ணாலும் ஒன்-வேல போகக்கூடாது சார் மேடம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். 8:30க்கு இருக்கணும் சார். சீக்கிரம் கிளம்பி இருக்கணும் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் இல்லை, 1 மணி நேரம் லேட்டு. எப்போ நீங்கள் 7 மணிக்கு இந்த பக்கம் போவீங்க நான் பார்த்துட்டு தானே. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அப்போ 7 மணிக்கு டெய்லி போறீங்க, நான் லேட்டாக வந்துக்கிட்டேன் மேடம். 1500 ஃபைன் கொடுமா. சார் அவ்வளோலாம் இல்லை சார். 1500 ஃபைனு. சார் வண்டி நிப்பாட்டிட்டு வீட்டில் யாராவது எடுத்துட்டு சொல்லுங்க. சார் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சார். ஏன் சார் இப்படி படுத்தீங்க காலையில? ஃபைனை கட்டிட்டு போயிட்டு இருங்க. சார் எனக்கு பின்னாடி வேற யாராவது வருவாங்க சார். அவங்க நிறைய அமௌண்ட் இன்னும் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க தான் வருவாங்க சார். வருவாங்க சார் யாராச்சும். சார் 1500 ரொம்ப ஜாஸ்தி சரி, சார். 500 ருபீஸ் மினிமம் ஃபைன் மேடம். சார் 500 அது குறைஞ்ச என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பெட்ரோல் போட தான் சார் காசு வச்சிருக்கேன். எவ்வளோ வச்சிருக்கீங்க? 150 ரூபா தான் சார் 150 ரூபாய்க்கு எப்படி பெட்ரோல் போடுவீங்க? 500 ரூபாய்க்கு சார். போடுங்க. சார் போடலாம் சரி, சார். இன்னைக்கு 150 ரூபா வந்து கட்டுங்க, நாளைக்கு 150 ரூபா வந்து கட்டுங்க. டெய்லி வந்து கட்டுறீங்களா? முடியாது சார். இல்லை மேடம், நான் பில் எழுதிட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது. சார் பரவாயில்ல சார், அதெல்லாம் அழிச்சிடலாம் சார். அனுப்பிச்சிடலாமா? சட்டத்துக்கு புறம்பா இந்த அரவிந்த் இன்னைக்கு நடக்க மாட்டான் மேடம். சார் என்ன பண்ணலாம்? ஃபைன் வாங்குறதே தப்பு சார். ஃபைன் வாங்குறது தப்பா? உண்மையில வரதே தப்புங்க. சார் இந்த ஒரு நான் நாள் ஹவாரியும் adjust கேட்டா கூட பண்ணுங்க சார். ஃபைன் சொல்ல மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் சார் என்கிட்ட ஃபைன் வாங்குறீங்க? நீங்க ராங் ரூட்ல வந்திருக்கீங்கல்ல சார் ஒரே டெய்லி பார்க்குறேன் சார். இன்னைக்கு ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இதான் லாஸ்ட் வார்னிங், சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். எவ்வளோ வச்சிருக்கீங்க? 150 ரூபா. வச்சுங்க போங்க. இந்த நல்லா வண்டி எது ஹேண்ட் பேர் எது கை எது தெரியல கூட வாங்க. வர்றது ஒன் வே. லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்ல சார். லைசன்ஸ் இல்ல. இல்ல. போடு, அதுக்கு ஒரு 1000 போடு. ஒன் வேல வந்து ஒரு 500 போடு. ஆர்சி இருக்கா? இல்ல இல்ல. அதுக்கு ஒரு 2000 போடு. ஹஸ்பண்ட் வெயிட் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வெயிட் பண்றதுக்குலாம் ஃபைன் போட மாட்டோம். என் டிஜிபி பொண்ணு. டிஜிபி பொண்ணா? டிஜிபினா டிஜி கோபாலகிருஷ்ணனா? டிஜிபி பேர் என்ன? டிஜிபி பேர் என்ன? கோபால்ஜி. இல்ல, அவர் எங்க டிஜிபி வேற. பரவாயில்ல, அவரு கால் பண்ணுங்க, என்ன விட்டுரு. நான் எது கால் பண்றேன், நீங்க கால் பண்ணி கொடுங்க. சரி கால் பண்றது. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இதாங்க லைன்ல இருக்கு. லைன்ல இருக்காரா? இல்லையா லைன்ல இருக்காரு? ஹலோ, யாருங்க சார்? உங்க பொண்ணு தானா சார்? ஒன் வேல வந்துருக்கு சார். எனது வண்டியை கொடுக்காதமா? வண்டியை கொடுக்க வேணாமா? சரிங்க சார். சரி வண்டியை விட்டுக்கோங்க, நான் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். ஓகே சார், ஓகே சார். இந்த போனே வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். வாங்க. வண்டியும் இல்லை, போனும் இல்லை, நான் பாட்டுக்கு பேசுனேன், அந்த மாதிரி போயிடுச்சு. சூப்பர், வெரி நைஸ், நல்ல கேஸ் இருக்கீங்க. ஸோ ஒன் வேல போகிறதே தப்பு, அது சமாளிக்கிறது அதோட தப்பு. நம்ம கேம் எடுத்துகிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க 3 பேருக்கு அழகான கேம். அவங்கள வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போகிறோம், சில பேருக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போகிறோம். சின்ன வயசில் நீங்கள் எப்படி விளையாண்டிங்கன்னு. அவங்க கால் கீழே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. டைம் ஸ்டார்ட்ஸ்னா சொன்னோன்னே உங்கள் கால் விரல்களால் அந்த ஸ்டோனை தூக்கிட்டு நொண்டியர் ஷேப்பை போகிறீங்க. அவங்க பேஸ்கெட்டில் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ கையை வச்சு அந்த ஸ்டோனை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. நீங்கள் தூக்கி கீழே போடும்போது அந்த ஒயிட் ஸ்டோன் பேஸ்கெட்டுக்குள்ளே விழுந்தால் மட்டுமே தான் பாயிண்ட் வரும். அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு கீழே விழுந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். 60 செகண்ட்ஸ் டைம்குள்ளே யார் அதிக நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன்ஸை பேஸ்கெட் எடுத்து போகிறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போக போகிறீங்க. ஒரே ஒருத்தர் மட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். 1500 ஃபைனும் ஒரு டான்ஸும் ஆடணும். ரைட், நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க பார்ப்போம். சூப்பராக உங்களுக்கு. And your time starts now. Come on. ஏமா பேஸ்கெட்ல போட சொன்னோமே, இந்த மாதிரி நான் எடுத்துட்டு இங்கே வந்து போட்டு போகுது. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. அவங்கவுங்க பேஸ்கெட் போய் எடுத்துட்டு வாங்க. Break it down one time. 1, 2, 3, 4, 5, 6 points. நல்லா கை தட்ட கொடுங்க. 60 செகண்ட்ஸ்ல 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சொல்றேன், எவ்வளோன்னு சொல்றேன். 1, 2, 3, 4, 5, 6 இவங்களும் 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பேஸ்கெட்ல வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல, அங்க போய் 2 போட்டு வந்துருக்காங்க. அதாவது இங்க இருந்து நொண்டி அடிச்சே வர்றாங்க, இங்க வரும்போது மனசு மாறிடுறாங்க. சரி வேணாப்பா. உங்க அப்பா டிஜிபி. உண்மையிலே உங்க அப்பா என்ன பண்றாங்க? கம்பெனி வச்சிருக்கேன். கம்பெனி தானே வச்சிருக்காரு, டிஜிபி கம்பெனியா வச்சிருக்காரு. இதுல ஃபெயினானா ஃபைனா? டயலாக் வேற. டிஜே
யார் வந்திருக்கா தெரியுமா? மேடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மியூசிக் போடுங்க. ரக்கு நெஞ்சுக்குள்ள போதும் போதும், இந்த ஸ்டெப் எனக்கு இதுக்கு மேல போட முடியாது. இப்படியே நான் எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல. சார் 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா கைத்தற கொடுங்க. நம்ம டான்ஸ் ஆடுங்க சொன்னோடனே டான்ஸ் ஆடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். அடுத்த செட்ல இருக்க 3 பேர் விளையாட ரொம்ப தயாராகிட்டாங்க. பிரேக் விட்டவனே வந்து அவங்க வந்து எடுத்துலாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் அதை பார்த்துட்டேன், எழுதி வச்சிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 1 வேல வர போறீங்க, ஃபைன் கட்ட போறீங்க. யார் யார் வர போறாங்க பார்ப்போம். ஹலோ ஹலோ, நான் என்ன லிஃப்டா கேட்குறேன்? சாரி சார். என்னது 1 வேல வரீங்க? இல்லை சார், அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கு. மைக்கில் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கு சார். அர்ஜென்டா போயிட்டீங்களா? போயிட்டு எப்போ வருவீங்க? சார் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கு சார், விட்டுருங்க சார். அப்புறம் பேசலாம் மேடம் 1 வேல வந்து மிகப்பெரிய ஃபைன். இல்லை சார், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை சார், போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம், என்னாச்சு? அவருக்கு ஹார்ட் பெயின் சார், அதனால கொஞ்சம் எப்படி கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்லையா? இல்ல இப்ப போய் பார்த்தா தானே தெரியும், நீங்க விட்டா தானே நீங்க தான் நீங்க புடிச்சீங்க. ஃபைன் கட்டா தானே நான் பண்ண முடியும். ஃபைன் எப்படி கட்டறதுன்னு சொல்லலாம். அர்ஜென்ட் 500 ரூபீஸ் ஃபைன் உடனே. சார் எங்க அம்மா திட்டுவாங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். அழுதாலுமா குப்பை பிள்ளை அழுதா எனக்கு தாங்க முடியாது. சார் விட்டுருங்க சார், போ. ப்ளீஸ் சார். போ தேங்க் யூ சார். போ போ போ. ஏய் என்ன சிரிக்கிற? சாவி சார். சாவியா? ஆமா சார். செலவு காசு வச்சிருக்கியா? இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார். நான் வச்சுக்கோ. போ. பெத்த தாயை பார்க்க போறா, கண்ணீரால அவங்க தாயை கையில கழுவ வேண்டி இருக்கும். உங்க பேர் என்ன மேடம்? சுபத்ரா. தாய் பாசத்துல நம்மள வந்து மிஞ்சியா ஆளப்பா போல. அடுத்து யார் வரா? இதையே சொல்லிட்டு எல்லாரும் வந்துடக்கூடாது. என்னங்க சார் வர்றதே ஒரு இதுல என்ன சாங் இவ்வளவு ஸ்பீடா வருவாங்க? நான் எங்க போறேன் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் மேடம். தெரிஞ்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. நான் தெரிவிக்க வேணாம். எங்க போறேன்னு கேளுங்களேன். மாட்டேனே. கேளுங்களேன். கேட்டு தானே 500 ரூபா நான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். தெரியாதா உங்களுக்கு? நான் ஜெயிலுக்கு போறேன் சார். ஜெயிலுக்கு போறீங்களா? ஆமா. ஏன் என்னாச்சு? ஒரு கைதியை பார்க்க போனோம். நீங்க யாரு? நான் வந்து சூப்பர்டென்ட். ஓ, நீங்க கைதி இருக்கார போய் பார்க்க போறீங்க? கண்டிப்பா. பெரிய டிஐஜி கமிஷனர் மாதிரி சொல்றீங்க. ஃபைனை கட்டுங்க. ஃபைன்லாம் கட்ட முடியாது, நான் கவர்மெண்ட் சர்வன்ட் சார். கவர்மெண்ட் சர்வெண்டா? என்ன சர்வெண்ட்? கவர்மெண்ட் சர்வன்ட். என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க? ஜெயில் டிபார்ட்மெண்ட். ஜெயில் டிபார்ட்மெண்ட். மேடம், நீங்க தப்பானதுக்குலாம் உங்க ஐடி கார்டை நான் பார்க்க விரும்புறேன் மேடம். ஐடி கார்டு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு போயிட்டு வாங்க மேடம். போயிட்டு வேணா நாளைக்கு போய் இந்த பக்கம் அலோ பண்ண மேடம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீங்களே இந்த மாதிரி தப்பு செய்யலாமா? எமர்ஜென்சிக்கு யாருன்னா பண்ணலாம். No emergency. சிஎம் போனா விடுறீங்களா? சிஎம் போனா விடுவோம் மேடம். நீங்க போனா விட மாட்டோம். நாங்க போட்டு தான் சிஎம்ஏ வராங்க. மேடம் பிரச்சனை உண்டு பண்ணாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, போங்க. நீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி என்ன விழுதல் விட்டுருவாங்க பிரமே. இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க, பாப்போம். அந்த மாட்டேன் அங்க இருக்கு. என்னது? எங்க போறீங்க? ஸ்கூலுக்கு போறேன். மைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசா இது? பையனை ஸ்கூல்ல விட பையனை ஸ்கூலுக்கு போறீங்களா? பையனை ஸ்கூலுக்கு 1 வீக் போகணும் மேடம். சார் டைம் ஆயிடுச்சு, எக்ஸாம் இருக்கு பையனுக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்களேன். 500 ரூபீஸ் ஃபைன் கட்டிட்டு சார் போயிட்டு. ப்ளீஸ். நோ நோ நோ. காசு கொண்டாரலங்க சார், ப்ளீஸ். வீட்டு போய் எடுத்துட்டு வாங்க மேடம். சார் இந்தாங்க, ஃபோன் பண்ணி யாரையும் எடுத்துட்டு சொல்லுங்க. யாரும் வீட்ல இல்ல, லாக் பண்ணி கீயை கொண்டு வந்துட்டேன். அப்ப நீங்களே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க. நான் அப்புறமா கொண்டு வந்து தரேன். அப்ப வண்டி நிப்பாட்டி போய் எடுத்துட்டு வாங்க. சார் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து இந்த ஆட்டோ வாங்க. இந்த ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போய் ஆட்டோ காசு இல்ல. அதான் நீங்க 600 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. 500 எனக்கு எடுத்துங்க. 100 ரூபாய் சார் கொடுங்க சார், லேட் ஆயிடுச்சு. 1 வேளை வரக்கூடாது மேடம். மிகப்பெரிய தவறு செய்றீங்க. சரி ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? இந்த மேடம் ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? நம்ம ஒரு நேர்மறையாளர் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் ஆஃபீஸர். ரைட். ஸோ ஸ்ட்ரைட்டாக கேமுக்கு போகிறோம். நல்ல கைத்தற கொடுக்கலாம். 3 பேரும் நல்ல ஆக்டிவிட்டி அட்டன் பண்ணாங்க. ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கை கட்டிட்டு நிறுத்தீங்க? பேர் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. ஒருத்தவங்க டான்ஸ் ஆடணும். 500 ரூபா ஃபைன் வேற. அப்புறமேல் ஃபைன் கட்டும் போது அம்மாக்கு உடம்பு சரியில்லை, பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பையனை ஆபீஸ்ல சேர்த்திருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. Final 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன ரீப்ளே பாக்குறீங்க. இந்த மேடமும் இந்த பாஸ்கெட்டும் ஒரே மாதிரி ரவுண்ட் அடிச்சாங்க.
அந்த பேஸ்கெட்டும் அதே மாதிரி நீங்க பாருங்களேன். அவங்க பேஸ்கெட் எடுத்துட்டு வாங்க. points. நல்ல கை தட்டல். சூப்பர். 5 points. Wow, very nice. 4 points. நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எந்திரிச்ச உடனே இந்த கொட்டப்பாக்கு பாட்டை போட்டு வீட்டு வாசல்ல தெளிங்க. இவருக்கு ரொம்ப நல்லது. ப்ளீஸ் நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். 1 2 3 4 4 ஹோம் மினிஸ்டர்ல இப்போ யார் வின்னர் ரன்னர் பார்க்க போறோம். கேம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஓப்பன் ஒன்று இருக்கும், கீழே க்ளோஸ் ஒன்று இருக்கும். கீழே இருக்க கலரில் மட்டும்தான் நீங்கள் கை வச்சு பிடிச்சிக்கணும். ஒரு கை தான் பிடிக்கணும், இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். நான் சொன்னேனே, நீங்கள் நின்றுக்கிறீங்க, இந்த பாலை இப்படி நிப்பாட்டிக்கிறீங்க, ஜாலியாக இப்படியே நடந்து போகிறீங்க. ஸ்வாங்கின இடையில கீழே விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இங்கே போய் உங்களுடைய கால் வந்து கரெக்டாக இந்த லைனில் டச் பண்ண உடனே இதை கையில் எடுத்து இப்படி பாஸ்கெட்டில் நீங்கள் போட்டுடலாம். கீழே விழுந்துச்சுன்னா பாயிண்ட் கிடையாது, அதனால் இப்படி போட்டுக்கலாம். ரைட்டா? 60 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸ் அவங்க பாஸ்கெட்டில் சேர்க்குறீங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறீங்க இந்த ரவுண்டில். ஸோ அதனால் உற்சாகமாக ஒரு கைத்தில் கொடுங்க உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆன் டைம்ஸ். அந்த சிக்கன் மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த பால் நிப்பாட்டுறீங்கல்ல, இந்த பால் நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஹெல்மெட் போட்டே கூட்டு போகக்கூடாது. கையை பின்னாடி வச்சிடணும், இல்லாட்டி இப்படியே கூட்டு வந்துடும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு டோன்னு தட்டி கொடுத்து இங்கே வரைக்கும் கூட்டு வந்துடுவாங்க. அவ்வாறு செய்தல் தவறு. ஏன்னா இதெல்லாம் நான் போன எபிசோட்ல பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் போட்டது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது 3 ரூலா இருக்கும், அதுக்கப்புறம் 7 ரூல் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், and your time starts now. கலர்ஃபுல் பால் நின்னதுக்கு அப்புறம் நடக்க வேண்டும். அப்படித்தான். ஆஹா, வெரி நைஸ். அப்படித்தான். ஆச்சோ, தாய் பாசத்துல என்னையோட மிஞ்சின ஆளா இருக்கும் போது. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல ஆளை தட்டி விட்டுவாங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறவங்க யாருன்னு நான் பார்க்கணும். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அவசரமே இல்லை. என்னை முறைக்கிறதுனால வந்து நின்றுறாரு. ஒவ்வொருத்தரும் பால் கீழே வரும்போது என்னைய பார்த்து முறைக்கிறாங்க. அப்பா, சூப்பர். ஒருத்தவங்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பொறுமை பொறுமை பொறுமை, அவசரமே இல்லை. மெல்ல போங்க. இந்தாம்மா, மெல்ல போமா. அந்த போச்சு. இப்படி ஆடுவாங்க, கிருக்கிருக்கிருக்கிருக்கிருன்னு ஆடுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகா மெல்ல நடந்து வராங்க பாருங்க. நான் பொதுவாக தான் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி எதுவும் கண்டுக்காது. ஆனால் நம்ம கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 9 8 7 6
5, 4, 3, 2 and 1. சூப்பர். ஒருத்தவங்க 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சுபத்ரா கரெக்டா? சுபத்ரா அவங்க வந்து வின்னராக அறிவிக்கப்படுகிறார்கள். பாக்கி 3 பேரும் முன்னாடி வாங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடிடுங்க. ஏன்னா 3 பேருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல இல்லையா? அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுருங்க. அதுக்கப்புறம் பேர் மூணு பேருமே சூப்பராக டான்ஸ் ஆனீங்க. ஆனால் ரன்னர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்களே எடுத்துக்கங்க. ரைட், டைம் ஸ்டார்ட்ஸ். நான் சொன்னேன் அப்படி சொல்லி ஊத போகிறீங்க. ஊத மட்டும்தான் செய்யணும். ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. வேறு எந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஊதியே வந்து யாரோட பலூன் ஃபஸ்ட்டு உடையுதோ அவங்க தான் ரன்னர். இல்லை, தயாராக இருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நோ ட்ரம்பட் பிளேயிங். வராதான், என்ன பண்ணுவேன்? நீங்கள் புது வராதுப்பா. சும்மா ட்ரை பண்ணுங்க. அங்கே இருங்க, அவங்களை ஈஸியாக சைடு வாங்கிடலாம். திண்டிவனம் தான் பிடிச்சிருக்காங்க. சும்மா ஊதிட்டு இங்கே இருங்க. இப்படி எங்க இப்படி. அவ்வளோதான். வராதா? காலை மூடா. வாழ்க்கையில் இது வரைக்கும் பலூன் ஊதிருக்கீங்களா? இல்லவே இல்லை. லைஃப்லயே ஊதாத ஒரு ஆள் ஹோம் மினிஸ்டர் மட்டுமே அவங்களை பலூன் ஊத இருக்கும் திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய கைது இருக்கு. இத்தனைக்கும் வந்து அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், திண்டிவனம் தான் போயிருக்காங்க, சைடு வாங்கன்னு. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் அதை முடிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க எப்படி நீங்க கொடுத்த உற்சாகம். போமா, நீ தான் ரன்னர். போமா போ. சூப்பர், தேங்க்யூ. எல்லாரும் பேக் பார்த்துருங்க. ஆனால் ஒரே ஒருத்தவங்களை மட்டும் டான்ஸ் பார்க்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் வினர் மேடம். ப்ளீஸ். சுப்பம்மா சுப்பம்மா ஏ சுலுரு சுப்பம்மா நீ செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா. ஆணிடம் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அதை அச்சமான நான விட்டு சொல்லி காட்டம்மா. பூக்களை திறக்கின்ற முத்தம் முடிக்குமா? இல்ல வின்னர் கிடையாது இன்னைக்கு. நோ வின்னர் பரிசு, ஒன்லி ரன்னர் பரிசு. இன்னும் 2 பல்லு எடுத்துருவாங்க. உங்க 2 எதுக்குமா இங்க அடிச்ச நீ? சொல்லால் அடிச்ச சுந்தரி. கிஃப்ட்டை கொடுங்க போங்க. ஸோ வின்னர் ரன்னருக்கு சி தமிழ் சார்பாக அன்பு பரிசுல இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் சுற்றி இந்த கோஆப்ரேட் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்றவங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் எடுத்து ஹோம் மினிஸ்டர் டீம் நன்றி, வணக்கம்.